ஆ என் பேரு பிரியா. எனக்கு இப்போ கல்யாணமாகி 1 வருஷம் ஆச்சு. எங்க அப்பாவுக்கு நாங்க 2 பொண்ணுங்க. என்னோட அக்கா என்ன விட 2 வயசு பெரியவள். அவளுக்கு கல்யாணமாகி இப்போ 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. நானும் என்னோட கணவரும் இப்போ தனியா தான் வாழ்ந்துட்டு வரோம். என் மாமியாரும், மாமனாரும் சொந்த ஊர்ல இருக்காங்க. என்னோட அக்கா சென்னையில இருக்கா. நாங்க இப்போ தனியா இருக்கிறதுனால, தினமும் நைட்டு கணவன் மனைவியா ரொம்பவே சந்தோஷமா இருப்போம். உண்மைய சொல்லணும்னா, என்னோட கணவர விட எனக்கு தான் ஆசை அதிகம். நான் தினமுமே அவர தனிமையில இருக்க கூப்பிடாம, எனக்கு தூக்கமே வராது. ஒரு நாள் கூட நாங்க சந்தோஷமா இல்லாம தூங்குறதே கிடையாது. பல நாள் என்னோட கணவர நான் 2வது ரவுண்டுக்கு கூட கூப்பிடுவேன். ஆனா, அவரு, "என்னால முடியாது. எனக்கு தூக்கம் வருது. நானே வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டா இருக்கேன்." என்று சொல்லிட்டு படுத்து தூங்கிருவாரு. இதுல சோகமான விஷயம் என்னன்னா, எனக்கு கல்யாணமாகி 1 வருஷம் ஆகியும் குழந்தை உண்டாகல. எங்க அம்மாவுக்கு இது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்னோட அக்கா கல்யாணமாகி 1 வருஷத்துக்குள்ளயே ஒரு ஆம்பள பிள்ளைய பெத்துட்டா. திரும்பவும் 1 வருஷத்துக்குள்ள இன்னொரு பிள்ளையையும் பெத்துட்டா. இப்படி இருக்கப்போ, எனக்கு மட்டும் கல்யாணமாகி 1 வருஷத்துல குழந்தையே உண்டாகல. இது எங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அதே சமயம் என்னோட மாமியாரும் இத சொல்லி சொல்லி ரொம்ப கவலைப்படுவாங்க. இத பார்த்த எங்க அம்மாவும், "டாக்டர் கிட்ட போயிட்டு காட்டுவோமா?" அப்படின்னு கேட்டாங்க. ஆனா, நாங்க டாக்டர் கிட்ட எல்லாம் போகவே இல்ல. அப்படி இருக்கும்போது, என்னோட அக்கா புருஷன் ஒரு நாள் போன் பண்ணாரு. "மறுநாள் உன் ஊருக்கு ஒரு வேலையா வரேன். உன்னோட அக்கா வரல. நான் மட்டும் தான் வரப்போறேன்" என்று சொல்லிட்டு இருந்தாரு. மறுநாள் என்னோட அக்காவோட கணவர் சொன்ன மாதிரியே எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. காலையில டிபன் சாப்பிட்டுட்டு, அவர் அவர் வேலை விஷயமா வெளியில போயிட்டாரு. நான் சாயந்திரம் தான் வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அன்னைக்குன்னு பார்த்து, திடீர்னு என்னோட கணவர் மதியமே வீட்டுக்கு சாப்பிட வந்துட்டாரு. "என்னங்க, திடீர்னு சாப்பிட வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்?" "நோக்கா" என்று கேட்டேன். "இல்லம்மா, ஆஃபீஸ்ல ஒரு முக்கியமான விஷயம். அதனால என்ன வெளியூருக்கு போக சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான் ட்ரெஸ் எடுத்துட்டு போறதுக்காகத்தான் வந்தேன்" என்று சொல்லிட்டு, மதிய சாப்பாட்ட வீட்லயே சாப்பிட்டுட்டு, அவசர அவசரமா அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு. போகும்போது, "மச்சான் வந்திருந்தா, அவர தங்கிட்டு ஒரு நாள் இருந்துட்டு, நாளைக்கு ஊருக்கு போகச் சொல்லு." வந்த இடத்துல நானும் அவர சந்திச்சு பேசவே இல்ல. அதே மாதிரி வந்த உடனே அவர அனுப்பிட்டாலும், அது ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கும். அதனால நான் பேசாததால, "அவரை ஒரு நாள் தங்கிட்டு அனுப்பச் சொல்லு" என்று சொன்னாரு. "அப்பதான் நல்லா இருக்கும்" என்று சொல்லிட்டு, என்னோட கணவரும் சாப்பிட்டுட்டு உடனே வெளியூருக்கு கிளம்பிட்டாரு. சாயந்திரம் வரேன்னு சொன்ன என்னோட மாமாவும் சாயந்திரம் வரவே இல்ல. அவர் நைட்டு ஒரு 8 மணிக்கு தான் வந்தாரு. சாப்பிட்டுட்டு, "உடனே நான் கிளம்புறேன். இப்பவே லேட் ஆச்சு. ஊருக்கு போறேன்" என்று சொன்னாரு. அப்பதான் நான் சொன்னேன், "என்ன மாமா, நீங்க சாயந்திரமே வந்திருந்தீங்கன்னா, ஊருக்கு போக கரெக்ட்டா இருந்திருக்கும். ஆனா, இப்பவே பாருங்க மணி 8 ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறமா நீங்க ஊருக்கு கிளம்பி போய் சேர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும்." என்னோட கணவர் கூட சொல்லிட்டு தான் போயிருக்காரு. "மச்சான் வந்தாருன்னா, நைட் தங்கிட்டு போகச் சொல்லு. ஏற்கனவே நேத்து தான் டிராவல் பண்ணிட்டு வந்திருப்பாரு. மறுபடியும் இன்னைக்கும் அவர் டிராவல் பண்ணா, உடம்பெல்லாம் ரொம்ப வலியா இருக்கும். அதனால நாளைக்கு போனா அவரால எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால தான் இன்னைக்கு ஒரு நாள் நைட் நல்லா தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு, நாளைக்கு போகச் சொல்லு என்று சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அதனால நீங்க கண்டிப்பா இருந்துட்டு தான் போகணும். நீங்க இல்லாம போயிட்டீங்கன்னா, என்னோட கணவர் என்ன வந்து திட்டுவார்" என்று சொல்லி நான் அவர இருக்க வச்சேன். அதே மாதிரி, "உங்க மச்சானும் அவசரமா வேலை விஷயமா வெளியூருக்கு கிளம்பி போயிட்டாரு. அவரு உங்கள சந்திச்சு பேச முடியலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாரு" அப்படின்று அவர் வருத்தப்பட்ட விஷயத்தையும் என்னோட மாமா கிட்ட சொன்னேன். என்னோட மாமா கிட்ட சொல்லும்போது, ரொம்ப நேரமா யோசிச்சு, என்னோட மாமா, "சரி, நீ சொல்றது கரெக்ட் தான். இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால நான் இங்க தங்கிட்டு நாளைக்கே போறேன்" என்று சொல்லிட்டு இருக்கிறதுக்கு சம்மதிச்சாரு. இந்த விஷயத்த என்னோட அக்காவுக்கு ஃபோன் போட்டு சொன்னாரு. என்னோட அக்காவும், "சரிங்க, தங்கிட்டு காலையில வாங்க" என்று சொல்லிட்டா. அதுக்கப்புறமா என்னோட மாமா டிபன் சாப்பிட்டு முடிச்சதுனால, "சரி, டைம் பாஸ் பண்ணுவோம்" என்று சொல்லிட்டு, சோபாவில் உட்கார்ந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்போ, "மாமா, இப்பதான் சாப்பிட்டீங்க. எதுவும் காஃபி, டீ எதுவும் குடிக்கிறீங்களா? வேணுமா போட்டு தரவா?" என்று கேட்டேன். உடனே மாமாவும், "அதெல்லாம் வேணாம். இப்பவே நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டேன். எனக்கு எதுவும் வேணாம்" என்று சொல்லிட்டாரு. சரி என்று சொல்லிட்டு, என்னோட எல்லா வேலையும் முடிஞ்சதுனால, நானும் என் மாமாவுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எங்க மாமா அது என்கிட்ட பேச்சு குடுக்க ஆரம்பிச்சாரு. "உங்க அம்மா போன வாரம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்கம்மா. உன்ன பத்தி சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டாங்க. 1 வருஷம் ஆகியும் உனக்கு குழந்தை பிறக்கலையே என்று ரொம்ப கவலைப்பட்டாங்க. நீங்க 2 பேரும் பேசி குழந்தைய பெத்துக்கிறத தள்ளி போட்டிருக்கீங்க என்று நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்கிட்ட வந்து சொன்னாங்க,
நீங்க அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு புரிய வையுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் உங்க அம்மா கிட்ட, அவங்க படிச்சவங்க கொஞ்ச நாள் போகட்டும். அதுக்கப்புறமா பெத்துக்கலாம்னு நெனச்சிருப்பாங்க. இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படலாமா? அப்படின்னு நான் உங்க அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணேன் என்று என் மாமா என்கிட்ட சொன்னாரு. இத கேட்ட உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, "என்ன மாப்பிள நீங்க சொல்றீங்க? நீங்க எங்க மூத்த மருமகன். எங்க பொண்ணும் நீங்க படிக்கலையா? என்ன உங்களுக்கு கல்யாணமாகி 1 வருஷத்திலேயே குழந்தை பிறக்கலையா? படிப்பு வேற. இந்த விஷயம் வேற" என்று உங்க அம்மா எனக்கே புத்திமதி சொன்னாங்க. நேத்து கூட நான் கிளம்புறதுக்கு முன்னாடி, உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, நான் உங்க வீட்டுக்கு வரப்போற விஷயத்த சொன்னேன். அப்போ உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, "மாப்பிள, நீங்க போறது தான் போறீங்க. பிரியாவுக்கு நல்ல புத்திமதி சொல்லிட்டு வாங்க. சட்டுன்னு ஒரு குழந்தைய பெத்து குடுக்க சொல்லுங்க." அப்படின்னு என்கிட்ட சொல்லியும் அனுப்புனாங்க. அப்படின்னு என்னோட மாமா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அப்படியே எங்க மாமாவும் சொன்னாங்க, "பிரியா, நீ படிச்சவ. இந்த விஷயத்த நீ தள்ளி போடலாமா? மச்சான்கிட்ட சொல்லி புரிய வை. சீக்கிரமா நல்ல ஒரு குழந்தைய பெத்துக்கோங்க" என்று என்னோட மாமா எனக்கு புத்திமதி சொன்னாரு. மாமா, எங்களுக்கு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைதான். ஆனா, அது உண்டாக மாட்டேங்குதே என்று நான் சொன்னேன். அதுக்கு மாமா உடனே, "ஏன்? என்னாச்சு? டாக்டர் கிட்ட போய் பார்த்தீங்களா? ஏதாவது உங்க 2 பேர் பேர்ல யாருக்காவது குறை இருக்கா? நீங்க 2 பேரும் டாக்டர் கிட்ட செக் பண்ணி பார்த்தீங்களா? யாருக்கு பிரச்சனை இருக்கு?" என்றும் கேட்டார். "மச்சானையும் கூட்டிட்டு போனியா?" "ஆ, சில நேரங்கள்ல 2 பேருக்கு கூட பிரச்சனை இருக்கலாம்." அப்படின்னு சொல்லி எனக்கு அறிவுரையும் சொன்னார். உடனே நான் சொன்னேன், "டாக்டர் கிட்ட போகல மாமா. அதுக்கு அவசியமும் இல்ல" என்று சொன்னேன். இதை கேட்டதும் என்னோட மாமா, "என்ன விஷயம்? எனக்கு புரியல. கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்லேன்" என்று சொன்னாரு. அப்போ நான் சொன்னேன், "ஒரு விஷயம் தான் என்னோட மாமாவுக்கு பேரதிர்ச்சியா இருந்துச்சு. அப்போ எனக்கு அழுகையே வந்துருச்சு. உடனே மாமா வந்து எனக்கு ஆறுதல் சொன்னார். "அழாத" என்று சொன்னாரு. நான் சொன்னேன், "மாமா, ஏன் டாக்டர் கிட்ட போகலன்னு நான் சொல்றேன்னு தெரியுமா? நான் சொல்வத கேட்டு நீங்க அதிர்ச்சியாக கூடாது. இந்த விஷயம் எங்க அப்பா, அம்மாவுக்கு கூட தெரிய வேண்டாம்" என்று சொன்னேன். நான் சொல்லும்போதே என்னோட மாமாவுக்கு அத கேட்டு பேரதிர்ச்சியா இருந்துச்சு. "என்ன அப்படி இவரு சொல்லப் போறாரு?" அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அதிர்ச்சியாவே அத கேட்டுட்டு இருந்தாரு. "இந்த விஷயத்த எங்க அம்மா, அப்பா கிட்ட சொல்லிறாதீங்க. அவங்களால இத தாங்கிக்கவே முடியாது" அன்றாட நான் அவகிட்ட சொன்னேன். "என்னம்மா சொல்றாரு? என்னம்மா இப்படி பிரச்சனை?" என்று சொல்லி கேட்டார். "சரி பிரியா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். உன் மேல பிராமிஸ். உண்மையான காரணத்த நீ சொல்லும்" என்று சொல்லி கேட்டார். "நான் உங்ககிட்ட உண்மையான காரணத்தை வெட்கத்தை விட்டு சொல்றேன் மாமா. நாங்க தினமும் இரவு ஒண்ணா தான் படிக்கிறோம். என்னதான்டா அவர் உடம்பு கட்டு மஸ்தான் மாதிரி இருந்தாலும் கூட, அவர் அந்த விஷயத்துல லாயக்கே இல்லை. அவருக்கு நைட் வேலைக்கு லாயக்கே இல்ல. மாமா" என்று சொன்னேன். "என்னம்மா சொல்றாரு? எனக்கு கொஞ்சம் புரியற மாதிரி விளக்கமா சொல்லுமா?" என்று சொல்லி மறுபடியும் மாமா கேட்டார். அவர் இப்படி கேட்டதும் எனக்கு அழுகை வந்துருச்சு. நானே அழுதுகிட்டு சொல்ல ஆரம்பிச்சேன். "மாமா, அவர் நல்லவர் தான். என் மேல ரொம்ப பாசம் அதிகம். ஆனா, அவருடையது என்ன கர்ப்பமாகுற அளவுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாம, அவரால 5 நிமிஷத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது. அப்படியே அவர் கஷ்டப்பட்டு என் கூட இருந்தாலுமே, அதுல அணுக்களே இருக்காது. ஏன் இப்படி இருக்கு? என்ன இது?" என்று சொல்லி நம்ம டாக்டர் கிட்ட போகலான்னு நான் கூப்பிட்டு பார்த்தேன். ஆனா, அவர் வர மறுத்துட்டாரு. சரி, நான் ஏன் இவருக்கு இப்படி இருக்கு அப்படின்ற சொல்லி நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. ஆண்களுக்கு அணுக்கள் அதிகமா இருந்துச்சுன்னா, கத்தியா இருக்கும்னு. அணுக்களே இல்லாம இருந்தா, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அப்பதானேயும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட கணவருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அதனால தான் குழந்தையே உருவாக முடியல என்று சொல்லி, நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத என்னோட மாமா கிட்ட சொல்லி, கதறி கதறி அழுதேன். இப்படி இருக்கும்போது, "எப்படி மாமா எனக்கு குழந்தை பிறக்கும்?" நானும் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டாலும் கூட அவர் வரமாட்டேங்கிறார். அவர்கிட்ட, "அம்மா, உங்களுக்கு ஆண்மையே இல்லை. உங்களுக்கு அணுக்களே இல்லை" என்று சொல்ற தைரியம் எனக்கு இல்லை. அது அவரே வந்து தெரிஞ்சுக்கணும். ஆனா, அவர் அதில் கவனமே செலுத்த மாட்டேங்கிறார். அவர பொறுத்தவரைக்கும் அவர் ஆரோக்கியமா தான் இருக்காரு. தான் ஒரு ஆம்பளை அப்படின்ற நினைப்பு தான் அவருக்குள்ளேயே இருக்கு. இந்த நம்பிக்கைய நான் எப்படி மாமா உடைக்க முடியும்? அவன்கிட்ட போயி, "நீங்க ஆம்பளையே இல்ல" அப்படின்றது என்னால எப்படி சொல்ல முடியும்? என் மேல் அன்பாகவும், பாசமாகவும் இருக்கிறார். அப்படிப்பட்ட மனுஷனோட மனச நோகடிக்க நான் விரும்பல மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ என்னோட மாமா என்கிட்ட வந்து, "அழாதம்மா" என்று சொல்லி எனக்கு ஆறுதலும் சொன்னாரு. அப்போ நான் அவர் மேல் சாய்கிட்டேன். அப்போ அவர் என்னோட கண்ணெல்லாம் தடவி விட்டாரு. ஆறுதலா சில வார்த்தைகளையும் சொன்னாரு. அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது, நான் இன்னும் கொஞ்சம் பழமா குடுத்து, அவர் மேல் சாய்ஞ்சுகிட்டேன். அப்போ நான் அழுதுகிட்டே என்னோட மாமா கிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன். "மாமா, நான் சொல்றேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு வாய அடைக்கிறதுக்கு நீங்க நெனச்சா எனக்கு உதவி செய்ய முடியுமா?" என்று சொன்னேன். "என்னம்மா சொல்ற? எனக்கு புரியலையே. புரியற மாதிரி சொல்லு" என்று சொன்னார். "இல்ல மாமா, நீங்க நெனச்சா எனக்கு ஒரு குழந்தைய குடுக்க முடியும்" என்று சொன்னேன்.
இதைக் கேட்டதும் என்னோட மாமா அதிர்ச்சி ஆயிட்டாரு. "என்ன இப்படியெல்லாம் பேசுற? இந்த மாரி எண்ணத்துல என்கிட்ட நீ பழகாத" என்று கோபப்பட்டார். "இல்ல மாமா, என்னோட நிலைமைய நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்த நான் எங்க அப்பா, அம்மா கிட்ட கூட சொல்லல. அவங்க மனசு நோகும். இப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனையே எனக்கு குழந்தை இல்லைங்கிறது தான். எங்க மாமனார், மாமியாருக்கும் அதே பிரச்சனை தான். எனக்கு குழந்தை இல்லன்னு என்னோட கணவரே ஹாஸ்பிடலுக்கு கூப்பிட்டாலும் கூட, அவர் வரவும் மாட்டேங்கிறாரு. அவரை பொறுத்தவரைக்கும், அவர் ஒரு ஆண்மகன் என்ற நினைப்பு தான் அவர்கிட்ட எப்பவுமே இருக்கு. இப்படி இருக்கும்போது, எல்லா இடத்திலயும் இந்த பிரச்சனைய சமாளிக்கிறது நான் மட்டும் தான். நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? நீங்க நெனச்சீங்கன்னா, அந்த பிரச்சனையிலிருந்து என்னால வெளிய கொண்டு வர முடியும் என்று சொல்லி, நான் கெஞ்சினேன். ஆனா, என்னோட மாமாவோ, "எங்க அக்காவுக்கு எல்லாம் துரோகம் பண்ண முடியாது. நீ வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஒரு எண்ணத்துல பழகாத. நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தா, நடக்கக்கூடாதது எல்லாம் நடந்துரும் போல. நான் இங்க இருக்கிறதே முதல்ல தப்பு. முதல்ல நான் இப்போ உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட மாமா வீட்ட விட்டு கிளம்புறதுக்கு உடனே பெட்டி பிடிக்க எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்ப முயற்சி பண்ணாரு. அப்போ நான் என்னோட மாமாவ எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். அப்போ அவர், "முடியாது. நான் கிளம்புறேன். நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தேன்னா, நடக்கக்கூடாத தப்பெல்லாம் நடந்துரும்." என்று சொல்லிட்டு அவர் உடனே கிளம்பினார். ஆனா, இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ண விரும்பல. நான் இன்னைக்கு எப்படியாவது மாமாவோட இருந்து கர்ப்பமாயிடணும் என்று சொல்லி முடிவு பண்ணேன். அப்போ என்னோட மாமா வீட்ட விட்டு கிளம்பும்போது, நான் ஓடிப்போய் அவர கட்டி பிடிச்சுக்கிட்டேன். கட்டி பிடிச்சதுமே, "மாமா, விடு, என்ன விடு" என்று சொன்னாரு. ஆனால், நான் அவர ரொம்ப உறுதியா பிடிச்சுக்கிட்டேன். ஒரு கட்டத்துல மாமாவால முடியல. அதுக்கப்புறம் அவரு என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டாரு. எனக்கும் குழந்தை தேவைப்பட்டதுனால, அன்னைக்கு என்னோட மாமாவ நான் கர்ப்பமாக்குவதற்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அன்னைக்கு தான் ஆண்மையோட இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனோட தாம்பத்தியத்துல ஈடுபட்டு, எப்படி இருக்கின்றத நான் உணர ஆரம்பிச்சேன். அப்போ எனக்கும், என்னோட மாமாவுக்கும் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் நாங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் நான் என்னோட மாமாவ வாங்கன்னு கூப்பிட்டேன். அவரும் அப்போ எந்தவித எதிர்ப்புமே தெரிவிக்கல. அன்னைக்கு மறுபடியும் 2வது முறையா. அன்னைக்கும் இரவு நானும், மாமாவும் ஒண்ணாவும். அப்போ என்னோட மாமா கேட்டாரு, "நமக்குள்ள எல்லாமே நடந்துருச்சு. இப்ப நீ கர்ப்பமாயிட்டா, உன்னோட கணவருக்கு சந்தேகம் வராதா?" என்று கேட்டார். "இல்லை மாமா, சந்தேகமெல்லாம் வராது. நானும் என்னோட கணவரும் தினமும் சந்தோஷமா தான் இருப்போம். அதனால நான் கர்ப்பமாயிட்டேன்னா, அவரோட குழந்தை தான். அவரால தான் கர்ப்பமாயிட்டேன் அப்படின்னா, அவருக்கு நிச்சயமா சந்தேகம் வராது. அவர பொறுத்தவரைக்கும், அவர் ஒரு ஆண்மகனா தான் இருக்கிறார் என்கிற நினைப்பு அவருக்குள்ள எப்பவுமே இருக்கு. அதனால டவுட் எதுவுமே வராது அப்படின்னு நான் சொன்னேன். உடனே என்னோட மாமாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க 2 பேரும் தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் என்னோட மாமா ஊருக்கு போக கிளம்பிட்டாரு. நானும் சரி மாமாவுக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் சமைச்சுட்டு இருந்தேன். அப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி, என்னோட மாமா, "நம்ம இன்னொரு தடவ பண்ணலாமா?" அப்படின்ற கேட்டாரு. எனக்கும் அது ஆசை தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு என்னோட மாமா கிளம்புறதுக்கு முன்னாடி கூட, நானும் அவரும் ஒண்ணா இருந்தோம். அதுக்கப்புறம் என்னோட மாமா ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு. என்னோட மாமா கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே, என்னோட கணவர் வீட்டுக்கு வந்தாரு. "மச்சான் அதுக்குள்ள கிளம்பி போயிட்டாரா?" "ஆமாங்க. அதுக்குள்ளயே கிளம்பி போயிட்டார்" அப்படின்ட்டு சொன்னேன். அவரும், "சரி" அப்படின்ட்டு சொல்லிட்டு வீட்ல இருந்தாரு. அவர் வெளியூருக்கு போயிட்டு வந்ததால, அன்னைக்கு ஆபீஸுக்கு அவர் போகல. ஆபீஸ்ல அவருக்கு, "ஒரு நாள் நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க" அப்படின்ற ஒண்ணு சொல்லி லீவ் குடுத்துட்டாங்க. அதனால அன்னைக்கு என்னோட கணவர் வீட்ல தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் என்னோட கணவருக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக, தினமும் நாங்க எப்படி சந்தோஷமா இருப்போமோ, அதே போல நான் அவர் கூட தொடர்ந்து சந்தோஷமா இருந்தேன். ஆனா, இருந்தாலும் என் மாமாவோட இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கல. மறுபடியும் என்னோட மாமாவோட இருக்கணும் போலன்னு எனக்கு தோணுச்சு. மறுநாள் என்னோட மாமாவுக்கு ஃபோன் பண்ணி, "எனக்கு இந்த மாதிரி தோணுது" என்று நான் சொன்னேன். அதுக்கு என்னோட மாமா, "நான் இப்ப தான் உன் வீட்டு பக்கம் வந்துட்டு போயிருக்கேன். திரும்பவும் என்னால ஊருக்கெல்லாம் வர முடியாது. அடுத்த வாட்டி நான் எப்பவாவது ஊருக்கு வந்தா பார்க்கலாம்" என்று சொன்னார். அப்போ நான் சொன்னேன், "உங்களால தான் வர முடியாது. ஆனால் நான் வரலாம்" என்று சொன்னேன். "நீ என்ன சொல்ற?" "ஆமா மாமா, நான் உங்க வீட்டுக்கு வரேன். நான் ஊருக்கு வரேன். என் கணவர்கிட்ட சொல்லிட்டு, எங்க அம்மாவை பார்க்கணும், எங்க அக்காவை பார்க்கணும் என்று சொல்லிட்டு, நானும் ஊருக்கு வரேன். நமக்கு அங்க ஏதாவது ஒரு கேப் கிடைக்காதா? அங்க ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா, நம்ம சந்தோஷமா இருக்கலாம்" என்று சொன்னேன். அம்ச உடனே மாமாவும் சரி" அப்படின்றாரு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்னோட கணவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு, நான் ஊருக்கு கிளம்புனேன். நான் கிளம்பும்போதே என்னோட மாமா கிட்ட சொன்னேன், "நான் காலையில ஊருக்கு வந்து இறங்குவேன். நீங்க தான் வந்து பிக்கப் பண்ணணும்" என்று சொன்னேன். மாமாவும், "சரி, வந்து உன்ன பிக்கப் பண்றேன்" என்று சொன்னாரு. அப்போ எங்க மாமா எனக்காக காலையிலேயே பஸ் ஸ்டாண்ட்ல வந்து காத்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ நான் என் மாமா கிட்ட சொன்னேன், "நம்ம இப்போ நேரா வீட்டுக்கு போக வேண்டாம்.
பக்கத்துல ஏதாவது ரூம் இருந்துச்சுன்னா, அங்க கொஞ்ச நேரம் போய் தங்கிட்டு வீட்டுக்கு போவோம். 1 மணி நேரம் லேட்டா போவோம். "அக்கா, ஏன் லேட்?" அப்படின்னு கேட்டா, "பஸ் பிரேக் டவுன் இல்ல. அப்படின்னா லேட் அப்படின்ற ஏதாவது ஒரு காரணத்த சொல்லிக்கலாம்." அப்படின்னு சொன்னேன். உடனே அதுக்கு மாமா சிரிச்சுக்கிட்டே, "சரி போலாம்பா" அப்படின்னு சொல்லி, பக்கத்துல இருந்த ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க போயிட்டு நாங்க 2 பேரும் மறுபடியும் சந்தோஷமா இருந்தோம். அதுக்கப்புறம் எங்க மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. நான் எப்பவும் போல எங்க அக்காவையும், எங்க அம்மாவையும் பார்த்துட்டு ஒரு 2 நாள் சந்தோஷமா இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் எங்க மாமா என்ன பஸ்க்கு ஏத்தி விடு அப்டின்ட்டு சொன்னாரு. அன்னைக்கு என்னோட மாமா கிட்ட நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எனக்கு நைட் 10 மணிக்கு தான் பஸ். ஆனா, நான் ஈவினிங் 5 மணிக்கே பஸ் ஏற போறதா எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டேன். அதே மாதிரி நீங்களும் என்னை 5 மணிக்கே பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விட்டுருங்க. நீங்க அப்படியே என்ன பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு, ஒரு வேலை விஷயமா யாரையோ பார்க்க போறேன் அப்டின்ற அக்கா கிட்ட சொல்லிருங்க. நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற மாதிரி சீக்கிரமாவே போயிட்டு, மறுபடியும் அந்த ரூம்ல ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு, சந்தோஷமா இருந்துட்டு, என்னை பஸ்ஸுல ஏத்தி விட்டுருங்க அப்படின்னு நான் மாமா கிட்ட சொன்னேன். அதுக்கு மாமாவும் அதே மாதிரி சரி அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட அக்கா கிட்ட போய் சொல்லிட்டு, நான் பஸ்ஸுல ஏத்தி விடுறேன் அப்படின்னு சொல்லி, என்ன கூட்டிட்டு போயிட்டு, திரும்பவும் அதே ரூம்ல நாங்க கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தோம். அதுக்கப்புறமா என்ன பஸ்ஸிலும் ஏத்தி விட்டாரு. அந்த மாசத்திலேயே நான் கர்ப்பமும் ஆனேன். எனக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை பார்க்க என்ன மாரியே இருந்துச்சு. துளி கூட என் மாமா மாதிரி இல்ல. அதனால என் கணவருக்கும் சந்தேகம் வரல. என்னோட கணவரும், அவரால் தான் நான் கர்ப்பமானேன் என்று நெனச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அடிக்கடி என்னோட மாமா எப்பல்லாம் என் ஊருக்கு வராரோ, அப்ப எல்லாம் எங்க வீட்ல தான் தங்கிட்டு போவாரு. இப்படியும் எங்களோட தகாத உறவும் தொடர ஆரம்பிச்சது. என்னோட கணவருக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக, நான் மறுபடியும் என்னோட மாமாவாலேயே கர்ப்பமாகி, மீண்டும் ஒரு பெண் குழந்தையையும் பெத்துக்கிட்டேன். அதனால என் கணவரும் அவரால தான் நான் கர்ப்பமாகி 2 குழந்தையையும் பெத்துக்கிட்டேன் என்று சந்தோஷப்பட்டார். அவருக்கு என் மேல் துளி கூட சந்தேகமும் வரல. இப்படியே ஒரு நாள் என்னை பார்க்கறதுக்காக எங்க அம்மாவும், அப்பாவும் வந்திருந்தாங்க. அவங்க வந்து என் குழந்தை கூட சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டோம். அந்த நேரத்துல எங்க அம்மாவும், அப்பாவும் ஊருக்கு கிளம்புறதா சொன்னாங்க. அப்போ என் கணவரும், "நானே என் கார்ல உங்கள கூட்டிட்டு போயிட்டு பஸ்ஸில் ஏத்தி விடுறேன். நானே உங்கள வழி அனுப்பி வைக்கிறேன்" என்று சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எங்க அம்மா, அப்பாவ அவர் கூட்டிட்டு போனாரு. ஆனா, போற வழியில ஒரு எதிர்பாராத விதமா ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு. அந்த விபத்துல எங்க அம்மா, அப்பாவும், எங்க கணவரும் சம்பவ இடத்திலேயே இறந்துட்டாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுமே ரொம்பவே அதிர்ச்சியாகிட்டேன். என் கணவரோட உடல கட்டிப்பிடிச்சு கதறி அழுதேன். என்னதான் எங்க அக்காவோட கணவர் கூட நான் தகாத உறவில் இருந்தாலும் கூட, நான் என் கணவர் மேல் அன்பாகவும், பாசமாகவும் இருந்தேன். அவரும் என் மேல் அன்பாகவும், பாசமாகவும் இருந்தார். எனக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கி தருவார். எனக்கு எதெல்லாம் பிடிக்கும் என்றதெல்லாம் என் கணவருக்கு நல்லா தெரியும். என்னோட அந்த அளவுக்கு நெருக்கமாகவும், அன்பாகவும் இருந்தார். இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. இது எனக்கு பேரதிர்ச்சிய குடுத்துச்சு. என் கணவர் என்னோட எதிர்காலத்துக்காகவும், குழந்தைகளோட எதிர்காலத்துக்காகவும் கிட்டத்தட்ட ஒரு